மோடி அரசாங்கம் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. இது நல்லதா கெட்டதான்னு பார்த்தா முற்றிலுமாக கெட்டது. இது ஒரு உதவாக்கிற திட்டம். இது மக்களுக்கு எதிரான ஒரு திட்டம். இந்த திட்டத்தினால மோடி அவர்கள் முழுவதுமாக இலுமினாட்டிகளை ஆதரிக்கிறார். இந்தியாவை இஸ்ரேல் நாட்டுக்கு தூக்கி அப்படியே கொடுத்துட்டாருன்னு அப்படின்னு சொல்லலாம். சில பேர்த்துக்கு கேட்கும் பொழுது நம்ப முடியாது. இது ஒரு நல்ல திட்டமாக மீடியாவும் பொதுமக்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுதுமே இப்படி தான், நல்ல விஷயம் மாதிரியே இருக்கும், ஆனால் கெட்ட விஷயம் பண்ணுவாங்க. தடுப்பூசி நல்ல விஷயம்னு அரசாங்கம் சொல்லும், ஆனால் அது ஒரு உதவாக்கிற திட்டம். அதனால் குழந்தைகளுக்கு ஆபத்து தான் வருது. அதே மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு குடின்னு சொல்லுவாங்க, நல்ல திட்டம் மாதிரி இருக்கும், ஆனால் கொதிக்க வச்சு குடித்தா உடம்பு நல்லா இருக்காது. இது போல தான் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேங்கிற பேரில் இந்தியாவை அப்படியே தூக்கி இஸ்ரேல் நாட்டுக்கு மொத்தமாக விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னு சில பேர்த்துக்கு சந்தேகமாக இருக்கும். நான் பேசுகிறத முழுசாக கேளுங்க, புரியும். முதல்ல கருப்பு பணம்னா என்ன? கருப்பு பணம்னா அரசாங்கத்துக்கிட்ட கணக்கு காட்டாத எல்லா பணமும் கருப்பு பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் இந்த இந்தியாவில் இருக்கிற மக்களை 5 வகையாக பிரிக்கிறேங்க. 1, அரசியல்வாதிகள். 2, வியாபாரிகள். 3வது இந்த மாஃபியா கேங்கு, டெரரிஸ்ட்டு, அப்புறம் புரட்சியாளர்கள். 4வது மதம் சம்பந்தப்பட்ட மனிதர்கள். 5வது சாதாரண மனிதர்கள். அடுத்தபடியாக இதே அந்த மனிதர்களை வேறு விதமாக 5 விதமாக பிரிக்கலாம். 1, நியாயமாக சம்பாரித்தவங்க. யார்? விவசாயிகள், கூலி வேலைக்கு போகிறவங்க, ஒரு அப்பா தன் மகளுக்காக சேர்த்து வச்சது, அம்மா சேர்த்து வச்சது, சாதாரண அப்பாவிகள், இவங்கெல்லாம் நியாயமாக சம்பாரித்தவங்க. 2வது அநியாயமாக கொள்ளையடித்து ஏமாற்றி பொய் சொல்லி சம்பாரித்தது. 3வது இந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த 13 குடும்பத்தை சேர்ந்த சீக்ரெட் சொசைட்டி எனப்படும் இலுமினாட்டிக்கிட்ட வேலை செய்கிறவங்க, ஃப்ரீ மேசனரிஸ்ன்னு பேர். அது யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, தனுஷ், ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சன், கருணாநிதி, ஜெயலலிதா, கலாநிதி மாறன், இவங்கெல்லாம் ப. சிதம்பரம், இவங்கெல்லாம் அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க. அடுத்தது இவங்ககிட்ட வேலை செய்யாத பெரிய ஆளுங்க. 5வதா இந்த 13 குடும்பத்தை எதுக்குற மனிதர்கள். இப்படி 5ஆக பிரிக்கலாங்க. முதல்ல ஒரு 5ஆக பிரித்தேன், 2வது ஒரு 5ஆக பிரித்தேன். இந்த 10 பேர்த்துடைய நிலைமை, இந்த பணத்தை இப்படி செல்லாதுன்னு சொன்னால இந்த 10 பேர்த்துடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம்னா கடைசியாக பொதுமக்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கே தவிர வேறு யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படலை அப்படிங்கிறத நாம் ஆதாரபூர்வமாக ரொம்ப லாஜிக்காக புரிய வைக்க முடியும். உதாரணமாக, அதாவது இந்த மத சம்பந்தப்பட்ட ஆளுங்க, எந்தெந்த மத சம்பந்தப்பட்ட ஆளுகள்லாம் இந்த இலுமினாட்டிக்கிட்ட அக்ரிமெண்ட்டோட அவங்களோட ஒற்றுமையாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு கூலியால் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 1 வருஷம் முன்னாலேயே 2 வருஷம் முன்னாலேயே இந்த மாதிரி பணம் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்கெல்லாம் பணத்தை மாற்றிட்டாங்க. அதுக்கு உதாரணமாக ராம்தேவ் பாபா, இவர் 1 வருஷம் முன்னாலேயே இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, இவருக்கு ஏற்கனவே திட்டம் தெரியும்னு அர்த்தம். அதே மாதிரி மீடியா, யாரெல்லாம் டிவி வச்சுருக்காங்களோ, பெரிய மீடியா வச்சுருக்காங்களோ, இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டாங்க. உதாரணமாக பிப்ரவரி மாதம் எல்லா பத்திரிகையிலையும் இந்த மாதிரி 500 ரூபா 1000 ரூபா நோட்டை மாற்றுறதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்கு ஒரு விசாரணை கமிஷனே வச்சுருக்காங்க. அதிக பணத்தை எல்லாம் யாரோ எடுக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிச்சைக்காரன் படத்தில் இதை பற்றி ரொம்ப தெளிவாகவே ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பெரிய பெரிய விஐபிகளுக்கு, மீடியா வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஸோ இவங்களுக்கு நிறைய காலம் கொடுக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் மாற்றுறதுக்கு. அடுத்தது பொலிட்டீஷியன், அரசியல்வாதிகள். அக்டோபர் 27ஆம் தேதி சந்திரபாபு நாயுடு இதை பற்றி ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அதாவது இந்த 13 குடும்பத்துக்கிட்ட வேலை செய்கிற எல்லாத்துக்குமே ஏற்கனவே இதை சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் 13 குடும்பத்துக்கிட்ட வேலை செய்யலையோ அவங்ககிட்ட எல்லாம் இதெல்லாம் சொல்லலை. அப்போது மொத்த உலகத்தையும், அதாவது இந்தியாவையும்
மொத்தமாக இந்த இலுமினாட்டிகள் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக இந்த அருமையான திட்டத்தை மோடி என்ற ஒரு பொம்மை மூலியமாக அழகாக நிறைவேற்றி இருக்கிறாங்க. உதாரணமாக இந்த நியாயமாக சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் யாருன்னு பாருங்கள். இப்போது பாரம்பரிய சொத்தை ஒருத்தர் விற்றுருக்காரு, விற்று வீட்டில் 50 லட்ச ரூபா பணமாக வச்சுருக்காரு. இவருக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் மேலே நம்பிக்கை இல்லை, கிரெடிட் கார்டு இல்லை. ரொம்ப நல்லது தானேங்க. அதாவது தன்னிறைவா, அதாவது வேற எந்த ஒரு பேங்கையோ கிரெடிட் கார்டையோ நம்பாமல் ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவன் தாங்க இந்திய குடிமகன். எல்லாத்துக்குமே பேங்க்கு கிரெடிட் கார்டு ஆன்லைன் இருக்கிற எல்லாருமே எங்கேயோ மாட்டிக்கிட்டோன்னு அர்த்தம். அப்போது இப்போ எந்த ஒரு பேங்க்லேயும் எந்த ஒரு கிரெடிட் கார்டுலையும் மாட்டாத மனிதர்களை கொண்டு வந்து மாட்ட வைக்கிறதுக்காக இந்த திட்டம் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போது ஒரு சாதாரண ஒரு மனிதர் தன்னுடைய பூர்வீக சொத்தை விற்று 50 லட்ச ரூபா வீட்டில் வச்சுருக்காரு. இது பிளாக் மணியா? இதை கொண்டு போய் பேங்க்கில் போட்டு என்ன பண்ணுவாங்க, 50 லட்ச ரூபாய்க்கு இந்த வருஷத்துக்கு 2016-17 டேக்ஸ் போட்டு அதுக்கு ஒரு 30 லட்சம் பிடிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும்? 20 லேக்ஸ் தான் கையில் கிடைக்கும். இது அநியாயம், சாதாரண மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநியாயம். அடுத்தது, ஒரு அப்பா தன் மகளுக்காக 30 வருஷமாக சொத்து சேர்த்துன்னு பாடுபட்டு உழைச்சி கூலி வேலை செஞ்சு அதை பண்ணி இது பண்ணி சாப்பிடாம தண்ணி குடிக்காம டீ குடிக்காம எல்லாம் சேர்த்து வச்சு பொண்ணோட கல்யாணத்தை நடத்தலான்னு சேர்த்து வச்சுருக்க 30 லட்சத்தை பிளாக் மணின்னு சொல்கிறதா? இது அநியாயம். சில பேர் 30 வருஷமாக டீ சாப்பிடாம உழைச்சி சம்பாரித்து நாளைக்கு பிற்காலத்தில் பணம் இருந்தால் தான் நமக்கு யாராவது காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி சேர்த்து வச்சுருப்பாங்க, குருவி சேர்த்துற மாதிரி. அவங்களாம் ரத்த கண்ணீர் விடுவாங்க. இவங்க பணத்தை கொண்டு பேங்க்கில் போட்டு என்னாகும்? எல்லா பணத்தையும் இந்த வருஷம் கணக்கு காட்டுறது. இப்போது 30 வருஷமாக சம்பாரித்த பணத்தை யாருங்க ஒரு வருஷத்துக்கு கணக்கு காட்டுவா? இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்திய கவர்மெண்ட்டு, மோடி கவர்மெண்ட்டு யார் இப்போ பணம் கட்டினாலும் பேங்க்கில் பணம் கட்டினாலும் அதை வந்து 2016-17க்கான வருமானமாக எடுத்துக்குவாங்களாமா. அது எப்படி இங்கே ஒத்துக்கிறது? இது ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, சாதாரண மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநியாயம். 20 வருஷம் 30 வருஷமாக உழைச்சி சேர்த்த பணத்தை கொண்டு குப்பையில் கொட்டுறதா இல்லை பேங்கில் கொட்டுறதா? ரெண்டும் ஒன்று தான். ஒரு பிச்சைக்காரன் கூட இந்நேரம் சின்ன யோசிச்சு பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் சேர்த்து வச்சிருப்பான் 1 லட்சம் 2 லட்சம். அவனுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. பிச்சையும் கஷ்டம் தாங்க, கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துருக்கிறான். அந்த பணத்தை பிளாக் மணின்னு சொல்றதா? ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன் குழந்தை படிக்கிறதுக்காக வக்கீலுக்கு டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க. இதை பிளாக் மணின்னு சொல்றதா? இது பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அநியாயங்க, 100% அநியாயம். கண்டிப்பா இது பெரியவங்க இந்த பிளாக் பண்ணி வச்சிருக்கிற யாருக்குமே இது கெட்டதே கிடையாது. உலகத்தில் யாரெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க யாரு? ஃப்ராடுத்தெல்லாம் ஏமாற்றி சொத்து சேர்த்து வச்சவங்க. இவங்களுக்கு இந்த 30 நாளில் எப்படியாவது மாற்றிக்க தெரியுங்க. ஒன்று உடனே தங்கிட்ட எப்படி ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தட்டையும் கூப்பிட்டு நகை எடுக்க சொல்லி நகையை வாங்கி வச்சுக்குவாங்க. இல்லை அமெரிக்க டாலராக மாற்றி வச்சுருவாங்க. இல்லைன்னா எங்காவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருவாங்க. ஏங்க, ஒரு பிளாக் பண்ணி வச்சிருக்கவனுக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுத்தா, ஒரு 50 நாள் டைம் கொடுத்தா அதை எப்படி ஒயிட் பண்ணியா மாத்திரம் கூட தெரியாமல் வச்சிருப்பாங்க. சாதாரண மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவங்க தாங்க மாட்டிட்டாங்க. இந்த பெரியவங்கெல்லாம் யாரும் மாட்டவே இல்லைங்க, எல்லாம் சூப்பராக தப்பிச்சிட்டாங்க. மதுரையில் ஒரு ஸ்டூடெண்ட்டு கடன் வாங்கினது செத்து போயிட்டான் சூசைட் பண்ணி. இதே பெரிய பெரிய விஐபி கொடுத்து கடன் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி எல்லாம் 2 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கானுங்க. திருப்பி கட்டுறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதை கேட்கறதுக்கு வக்கு இல்லை. ஏழை விவசாயிட்ட பணத்தை பிடுங்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய திட்டம். ஆமாம், இப்போது கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி கூலி வேலை செஞ்சு சேர்த்த பணத்தை எல்லாம் அரசாங்கம் வந்து கட்டுங்க, டாக்ஸ் போடுறேன்னு சொல்லுது. எங்களுக்கு சோத்துக்கு இல்லாதப்போ அரசாங்கம் வந்து கொடுக்குதா? ஏங்க, பிரான்ஸ், ஜெர்மன் இதெல்லாம் போய் பாருங்க. அங்கெல்லாம் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு வேலை வந்து வேண்டாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் வந்து உட்கார்ந்தாலோ, இல்லை கம்பெனி வந்து உனக்கு வேலைக்கு ஒத்து வர மாட்டேன்னு துரத்தி விட்டாலோ, உடனே அடுத்த நாள்ல இருந்து அந்த கடைசியாக எவ்வளோ சம்பளம் வாங்கினாரோ அதில் முக்கால்வாசி வீட்டுக்கே வருதுங்க. அது 1 வருஷம் 2 வருஷம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாதியாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் கால்வாசியாக மாற்றுறாங்க. 5 வருஷம் கழிச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ ஏன்பா வேலைக்கு போகல, நான் வேணா கவர்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ணிட்டான்னு கேட்குறாங்க. இது கவர்மெண்ட்டா? இங்கே ஒரு சாப்பாடு கஷ்டப்பட்டு நாம கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வைப்போமாமா, இதை பிடுங்கிட்டு போவோமாமா? இது கவர்மெண்ட்டா?